அந்த கடவுள்கிட்ட நீங்க பேச வேண்டிய ஒரே வார்த்தை, என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும். ஒரு சிலர்லாம் மேரேஜ் பண்ணிட்டு பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அலையிறாங்கல்ல, அவங்களலாம் பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. அவங்க கிட்டலாம் காடு கிட்ட போய் தான் ப்ரேயர் பண்ணி, காட் அவங்கள தொட்டா மட்டும் தான் அவங்கலாம் மாறுவாங்க. ஒய் ஆர் யூ மம்மி எஸ்டர்டே கைங்க ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாங்க. எனக்கு மார்ச் 1ல இறந்தாங்க முன்னாடி. வருஷங்கள் ரொம்ப ஆயிட்டு. ஆனா, நேத்து எங்க அப்பாவ பத்தி ஒரு டாபிக் நான் பேசிட்டு இருந்தேன், என்னோட ஃபேமிலி மெம்பர்கிட்ட. அப்போ எனக்கு நீங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர் தான். அவங்களும் உங்கள மாரி கிடைச்சவங்க தான். அந்த ஞாபகத்திலேயே நான் அழுந்துட்டே வந்து லைவ ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் லைவ்ல ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டேன். இன்னொன்னு வந்து எனக்கு நெறைய விஷயங்கள் என்கரேஜ் பண்றீங்களா? எனக்கு வீட்ல யாரும் அவ்வளோ என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. என் பொண்ணு ரொம்ப பண்ணுவா. சின்ன பொண்ணா இருக்கும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணி பண்ணி தான் என்ன கொண்டு வருவா. அப்போ அந்த ஒரு விஷயமும் நினைக்கும்போது, ஒவ்வொரு டூ கெதர்ல போனோனே என்ன அப்படி வெல்கம் பண்றாங்க, அழுறாங்க. அ அப்போ வந்து எனக்கு அழுகை வரும்ல. அதெல்லாம் நினைக்கும்போது, நான் ஒரு சாதாரண மற்ற யூடியூபரோட ரொம்ப ஒரு சின்ன யூடியூபரு. ஆனா எனக்கு வெல்கம் பண்றதெல்லாம் வேற லெவல்ல பண்ணி, என்ன ஒரு பாசமான ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க. ஒரு சில லைவ்ல போனோம்னா சேர்ல உட்காந்துருப்பாங்க. ஐயோ! என் பாபி சிஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த சேர விட்டு எந்திக்கிறாங்க. அப்படி நேத்தெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதெல்லாம். என்னப்பா இது நம்ம வீட்ல ஒரு சாதாரண ஒரு வுமன்னு. ஆனா நமக்கு ஒய்டில இவ்ளோ ஒரு மரியாதை குடுக்குறாங்க அப்படின்னு